சேரன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சாதித்த கலைஞன், தவிர்க்க முடியாத கலைஞன், மக்கள் கலைஞன், ஒரு மகத்தான கலைஞன். என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து அந்த கிரெடிட்டை வந்து சேரனுக்கு எப்போவுமே கொடுப்பேன். சேரன் அலுவலகத்துக்கு போனால் சேரனுக்கு பின்னாடி இருக்க விருதுகளை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கும். அத்தனை தேசிய விருதுகள், அத்தனை மாநில அரசு விருதுகள், ஃபிலிம்ஃபேர் அவார்டு. பாலச்சந்தர் சாருக்கு பிறகு நான் அதிகமாக விருதுகளை பார்த்தது சேரனுடைய அலுவலகத்தில். இங்கே ராம்கி பேசும்போது சொன்னாப்புல பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னு. அது அவருடைய கதை. ஜெகன் ஒரு கதை சொல்லிட்டு போனால், ஜெகதீஷ் ஒரு கதை சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆனால் அந்த அடையாளம் இருக்குல்ல, அந்த உதவி இயக்குனருக்கான அடையாளம். அவருக்காவது உதவி இயக்குனர்னு பேர் போட்டார், பைக் வாங்கி கொடுக்கல. அது எதுக்கு சொன்னாருன்னு சொன்னாரா, உண்மையிலே சீரியஸாக சொன்னாரா என்னன்னெலாம் தெரியாது. ஆனால் நானெல்லாம் உதவி இயக்குனராக வேலை செய்யும்போது ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அந்த படத்தில் பேரே இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேரே இல்லை. அப்போ அப்படியே அப்படியே இப்படி வேகம் இருக்குது. ஒரு படம் பூரா வேலை செஞ்சுருக்கோம், படம் முடிஞ்சு வந்து வேகமாக போய் தேட்டரில் போய் படம் முடியும் போது டைரக்டருக்கும் உதவி இயக்குனருக்கும் சண்டை வர்றது சகஜம் தானே. அப்படி சண்டை போயிட்டு வெளியே வந்து பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் உட்காந்தா பேர் இல்லை, பயங்கர அதிர்ச்சியில் இருக்குது. ஆனாலும் அதை நான் குறையாக எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சினிமா பண்ணார்.